ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று விஜயா ஏகாதசி. ராமபிரான் அனுஷ்டானம் செய்து வெற்றியையும் ஜெயத்தையும் பெற்ற ஏகாதசி இது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது இந்த ஏகாதசி தினம். இந்த தினத்தில் விரதம் அனுஷ்டிப்பதால் வெற்றி, புகழ், செல்வம் மற்றும் ஜெய அனைத்தையும் பெற்றிடலாம். அத்துடன் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இணைந்துள்ளது. மிக மிக விசேஷம். இந்த தினத்தில் விரத மகிமையை தெரிந்து கொள்ளலாம். இதை படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து பாபங்களும் அழிகிறது. அவர்களுக்கு அழியாத வெற்றியும் புகழும் செல்வமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தினத்தில் நாம் வெற்றியை தரவல்ல ராமாயண ஜெய மந்திரம் பாராயணம் செய்யலாம். சுந்தர காண்டத்தில் 42வது சர்க்கத்தில் 33வது ஸ்லோகம் முதல் 37வது ஸ்லோகம் வரை உள்ள 5 ஸ்லோகங்கள் இது ஸ்ரீ ஜெய பஞ்சகம்னு சொல்லப்படுறது. இதை பாராயணம் செய்வதால் திருமண தடை உள்ளோருக்கும் தடை நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும். சுந்தர காண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன இந்த ஸ்லோகத்துக்கு ஜெய பஞ்சகம் என்று பெயர். இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும், சொல்லும் இடத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். இதை தொடர்ந்து வாசித்து வந்தால் மன வலிமையும் வெற்றியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இத்துடன் நாம் வேதாந்த தேசிகர் இயற்றிய சகல காரிய சித்தி தரும் ரகுவீர கத்தியம் எனும் மகாவீர வைபவமும் சேர்த்து பாராயணம் செய்யலாம். இப்போ நாம விரத மகிமை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் தேவரிஷி நாரதர் தன்னுடைய அப்பா பிரம்மா கிட்டக்க இந்த விஜய ஏகாதசி மகிமையை பற்றி கேட்டு பிரம்மா அவருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது. ஹே புத்திரனே, இந்த விஜய ஏகாதசி விரதத்தோட புண்ணியத்தினால ஒருவரோட முற்பிறவியின் பாபங்கள் அப்புறம் இந்த பிறவியில உள்ள பாபங்கள் அழிவதோடு அவர்களுக்கு அனைத்திலும் வெற்றியையும் ஜெயத்தையும் அளிக்கக்கூடியது இந்த ஏகாதசி. அதோட மகிமையை நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு பிரம்மா சொல்றார் நாரதர்ட்ட. திரேதா யுகத்துல புருஷோத்தமனான பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னோட 14 வருட வனவாசத்தின் போது பஞ்சவட்டியில சீதா பிராட்டி மற்றும் அவருடைய தம்பி லக்ஷ்மணனோட வசிச்சுன்னு வந்தார். அப்போ இலங்கை வேந்தன் ராவணன் அன்னை சீதா தேவிய கடத்தின்னு போயிடுறான். அவள்லாம் எல்லாரும் துக்கத்துல சீதா பிராட்டிய தேடின்னு இருக்கா. அப்போ ஜட்டாயு மூலமா சீதையை பத்தி செய்தி தெரிஞ்சுக்கிறா. அங்க உயிர் துறந்த ஜட்டாயுக்கும் கபந்தன்ற ராட்சசனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார் பகவான். பிற்பாடு அன்னை சீதா பிராட்டிய தேடிண்டே போறா. அப்போ ரிஷியமுக பர்வதத்துல சுக்ரீவனை பாக்குறா. அங்க சுக்ரீவனோட நட்பு உண்டாகிறது. பின் வாலிய வதம் செய்கிறார்கள். அதன் பின் ஹனுமன் கடல் கடந்து அன்னை ஜானகியை சீதா தேவியை தரிசனம் செய்து விவரத்தை எல்லாம் சொல்லி அன்னையை சமாதானம் செய்தார். திரும்பவும் ராமபிரான் கிட்ட வந்து மாதா சீதா அசோகவனத்துல இருக்கான்ற செய்திய சொல்றார். அதை தெரிஞ்சோன்னு ராமபிரான் அவர்களை மீட்கிறதுக்காக சுக்ரீவன் மற்றும் வானர சேனைகளோட இலங்கையை நோக்கி பயணம் பண்றா. அவர்களுடைய பயணம் அந்த தென்கோடி சமுத்திரத்துல வந்து நிக்கிறது முடியறது. அந்த சமுத்திரத்தை பார்த்தோன்னே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வியப்பு, ஆச்சரியம். என்ன, அவர் தன்னோட தம்பி லக்ஷ்மணன் சொல்றா, ஹே லக்ஷ்மணா, இந்த பிரம்மாண்டமான சமுத்திரத்தை இந்த லட்சோபலட்ச வானர சேனைகளோட நம்ம எப்படிப்பா தாண்ட போறோம்? ஆழமோ தெரியாம இருக்கே, அளவோ பெருசா பிரம்மாண்டமா இருக்கு, ஆகாசத்தை போல பறந்து விரிஞ்சு கிடக்கே, எப்படி தாண்டறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு லக்ஷ்மணன் சொல்றார். லக்ஷ்மணன் சொல்றார், அண்ணா, நீங்க சாக்ஷாத் அந்த ஆதி தேவன். இங்க தன் பெருமை தான் அறியாதவனாமா, தன் பெருமை தான் அறியா தன்மைன்னு மாணிக்க வாசகர் திருவாச்சகத்துல சொல்றார். அத போல நீ ஆதி தேவன்பா, நீ ஆதி நாராயணன், நீயே புராண புருஷோத்தமன். இருந்தாலும் நீ மனித ஸ்வரூபம் எடுத்திருக்கிறதுனால நீ இத பார்த்து வியப்படைகிற, கவலைப்படுற. இங்க வக்தாலபியர்னு ஒரு ரிஷி இருக்க, நாங்க பக்கத்துலதான் அவருடைய ஆசிரமம் இருக்கு, அவற்றை போய் கேட்டா தெரியும், வழி சொல்வார் அப்படின்னு சொல்ல அவ எல்லாரும் அங்க போறா. முனிவரை பார்த்த உடனே நெடுஞ்சான் கடையா விழுந்து நமஸ்காரம் பண்றா. புராண புருஷர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நமஸ்காரம் பண்ண உடனே அவருக்கு தெரிஞ்சிடுத்தோ, ஆஹா, இது மகாவிஷ்ணுன்னா என்ன இவர் நமஸ்காரம் பண்றாரே, ஓஹோ, இப்ப மனுஷ அவதாரம்னாலயோ, சரி அப்படின்னு நினைச்சுட்டு, ஓ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, நீங்க இங்க வர காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறார். ராமபிரானும் சொல்றார், உங்க ஞானத்தினாலதான் இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு நீங்க ஒரு உபாயம் சொல்லி தரணும் எங்களுக்கு. ஏன்னா நான் இந்த சமுத்திரத்தை கடந்து போய் இந்த லங்கையை ஜெயிச்சு ராட்சச ராஜனான ராவணனையும் ஜெயிக்கணும். என்னுடைய வானர சேனைகள் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுன்றதுக்கு ஒரு உபாயத்தை நீங்க தான் அருள் புரியணும்னு சொல்றார் ராமபிரான். அதுக்கு அந்த ரிஷி சொல்றார், ராமா, தாமரை கண்ணா, உனக்கு போதிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய மகத்துவம் மிக்க ஒரு விரதத்தை பத்தி சொல்றேன் கேளு, கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஒரு விரதம் அனுஷ்டா பண்ண உனக்கு விஜயம் உண்டு. இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நீ லங்கையே ஜெயிப்பப்பா, ராட்சசர்களையும் சம்ஹாரம் பண்ணுவ. இந்த விரதத்தினால உனக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தூய்மையான கீர்த்தி, ஜெய
ஜெயம் எல்லாமே உண்டு. உன் புகழ் எங்கும் உலகம் எங்கும் பிரகாசிக்கும். நான் சொல்றத கேட்கணும். இந்த பல்குண கிருஷ்ண விஜயா ஏகாதசியை அனுஷ்டானம் பண்ணு, உனக்கு விஜயம் ஜெயம் எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த விஜயா ஏகாதசி விரத மகிமையை பத்தி எடுத்து சொல்றார். அதன்படியே பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த விஜயா ஏகாதசிய முறைய கடைபிடிக்கிறார். அவர்கள் அந்த சமுத்திரத்தை கடந்து ராவணனையும் வதம் செய்து சீதா பிராட்டியும் மீட்டன் வந்தார்னு பிரம்மதேவர் நாரதருக்கு சொல்றார். அதோட யார் ஒருவர் இந்த நாளில் இந்த விரத மகிமையை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாஜ்பேயை யஜ்ஞம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அவர்களது எப்பேற்பட்ட பாபமும் அழிந்து போகும். இந்த விரதம் இருப்பதால் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும். அவர்களுக்கு கீர்த்தி புகழ் செல்வம் என்ன எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு இந்த விரத மகாத்மியம் சொல்றது. நாம இப்போ இந்த நன்னாள்ல ராமாயண ஜெய மந்திரம் பாராயணம் செய்யலாம். ராமாயண ஜெய மந்திரம். जयत्यति बलो रामो लक्ष्मणश्च महाबलः राजा जयति सुग्रीवो राघवेणाभिपालितः दासोऽहं कोसलेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः हनुमान् शत्रुसैन्यानां निहन्ता मारुतात्मजः न रावणसहस्रं मे युद्धे प्रतिबलं भवेत् शिलाभिस्तु प्रहरतः पादपैश्य सहस्रशः अर्दयित्वा पुरीं लङ्कामभिवाद्य च मैथिलीं समृद्धार्थो गमिष्यामि मिषतां सर्वरक्षसाम् तस्य सन्नादशब्देन ते भवन् भयशङ्किताः ददृशुश्च हनुमन्तं सन्ध्यामेघमिवोन्नतम् इति श्रीरामायण जयमन्त्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः। श्री रघुवीर गद्यं श्री महावीर वैभवम्। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुणैव सखास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंशनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। जय जय महावीर महाधीर दौरेय देवासुर समर समय समुदित निखिल निर्जर निर्धारित निरवधिक माहात्म्य दशवदन दमित दैवत परिषदभ्यर्थित दाशरथि भाव दिनकर कुल कमल दिवाकर दिविशदतिपति रण सहचरण चतुर दशरथ चरमऋण विमोचन कोसल सुता कुमार भाव कंचुकित कारणाकार कौमार केलि गोपायित कौशिकाध्वर ರಣಧ್ವರ ದುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮತ ವಿಮತನ ದುರ್ಲಲಿತ ದೋರ್ಲಲಿತ ತನುತರ ವಿಶಿಕ ವಿತಾಡನ ವಿಘಟಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಡ ಕಿರಣ ಶಕಲಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಬುಧ ಸರಿದತಿ ಬಹುಳ ಮಧುಗಳನ ಲಲಿತ ಪದ ನಲಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದುಪಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿ ನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನಾ ಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶು ಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡ ಖಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕವಣ ರುಚಿ ಲುಂಟಾಕಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಶಂಕಾತಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರಪತಿವರಣ ಜನಕ ದುಹಿತೃಕುಚ ತಟ ವಿಕರಣ ಸಮುಚಿತ ಕರತಲ
ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಶುಧರ ಮುನಿವರ ಕರಧೃತ ದುರವನ ಮತಮ ನಿಜದನುರಾಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಟ್ಯ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂತುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಗದರುಂತುದ ಜಿತ ಹರಿದಂತಿ ದಂತ ದಂತುರೋರೋಂತ ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶಶತಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುದಿರ ಜರಬರ ಭರಿತ ಪೃಥುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭೃಗುಪತಿ ಸುಗತಿ ವಿಹತಿ ಕರ್ಣತ ಪರುಡಿಷು ಪಾರಿಗ ಅನೃತ ಭಯಮುಷಿತ ಹೃದಯ ಪಿತೃವಚನ ಪಾಲನ ಪ್ರತಿಜ್ಞಾ ವಜ್ಞಾತ ಯೌವರಾಜ್ಯ ನಿಷಾದ ರಾಜ ಸೌಹೃದ ಸೂಚಿತ ಶೌಶೀಲ್ಯ ಸಾಗರ ಭರದ್ವಾಜ ಶಾಸನ ಪರಿಗೃಹೀತ ವಿಚಿತ್ರ ಚಿತ್ರಕೂಟ ಗಿರಿಕಟಕ ತಟ ರಮ್ಯಾವಸತ ಅನನ್ಯ ಶಾಸನೀಯ ಪ್ರಣತ ಭರತ ಮಕುಟ ತಟ ಸುಘಟಿತ ಪಾದುಕಾಗ್ರಯಾಭಿಷೇಕ ನಿವರ್ತಿತ ಸರ್ವಲೋಕ ಯೋಗಕ್ಷೇಮ ಪಿಶಿತ ರುಚಿ ವಿಹಿತ ದುರಿತ ವಲ ಮತನ ತನಯ ಬಲಿಬುಗಣು ಗತಿ ಸರಬಸ ಶಯನ ತೃಣ ಶಕಲ ಪರಿಪತನ ಭಯಚಕಿತ ಸಕಲ ಸುರ ಮುನಿವರ ಬಹುಮತ ಮಖಾಸ್ತ್ರ ಸಾಮರ್ಥ್ಯ ದ್ರುಹಿನ ಹರವಳ ಮತನ ದುರಾಲಕ್ಷ್ಯ ಶರಲಕ್ಷ್ಯ ದಂಡಕ ತಪೋವನ ಜಂಗಮ ಪಾರಿಜಾತ ವಿರಾದ ಹರಿನ ಶಾರ್ದೂಲ ವಿಲುಲಿತ ಬಹುಫಲ ಮಕ ಕಲಮ ರಜನಿಚರ ಮೃಗ ಮೃಗಯಾರಂಭ ಸಂಭೃತ ಚೀರಭೃತನುರೋಧ ತ್ರಿಶಿರ ಶಿರಸ್ತ್ರಿತಯತಿಮಿರ ನಿರಾಸ ವಾಸರ ಕರ ದೂಷಣ ಜಲನಿಧಿ ಶೋಷಣ ತೋಷಿತ ಋಷಿಗಣ ಘೋಷಿತ ವಿಜಯ ಘೋಷಣ ಕರತರ ಕರತರು ಖಂಡನ ಚಂಡ ಪವನ ದ್ವಿಸಪ್ತ ರಕ್ಷಸ್ ಸಹಸ್ರ ನಲವಣ ವಿಲೋಲನ ಮಹಾಕಲಬ ಅಸಹಾಯ ಶೂರ ಅಣಪಾಯ ಸಾಹಸ ಮಹಿತ ಮಹಾಮೃತ ದರ್ಶನ ಮುದಿತ ಮೈಥಿಲಿ ದೃಢತರ ಪರಿರಂಭಣ ವಿಭವ ವಿರೋಪಿತ ವಿಕಟ ವೀರವ್ರಣ ಮಾರೀಚ ಮಾಯಾ ಮೃಗ ಚರ್ಮ ಪರಿಕರ್ಮಿತ ನಿರ್ಭರ ದರ್ಭಾಸ್ತರಣ ವಿಕ್ರಮ ಯಶೋಲಾಭ ವಿಕ್ರೀತ ಜೀವಿತ ಗೃದ್ರ ರಾಜ ದೇಹದಿ ದಕ್ಷಾಲಕ್ಷಿತ ಭಕ್ತ ಜನ ದಾಕ್ಷಿಣ್ಯ ಕಲ್ಪಿತ ವಿಬುಧ ಭಾವ ಕಬಂಧಾಭಿನಂದಿತ ಅವಂದ್ಯ ಮಹಿಮ ಮುನಿಜನ ಭಜನ ಮುಷಿತ ಹೃದಯ ಕಲುಷ ಶಬರಿ ಮೋಕ್ಷ ಸಾಕ್ಷಿಭೂತ ಪ್ರಭಂಜನ ತನಯ ಭಾವುಕ ಭಾಷಿತ ರಂಜಿತ ಹೃದಯ ತರಣಿ ಸುತ ಶರಣಾಗತಿ ಪರತಂತ್ರೀಕೃತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದೃಢಘಟಿತ ಕೈಲಾಸ ಕೋಟಿ ವಿಕಟ ದುಂದುಬಿ ಕಂಕಾಲ ಕೂಟ ದೂರ ವಿಕ್ಷೇಪ ದಕ್ಷ ದಕ್ಷಿಣೇತರ ಪಾದಾಂಗುಷ್ಟಧರ ಚಲನ ವಿಶ್ವಸ್ತ ಸುಹೃದಾಶಯ ಅತಿ ಪೃತುಳ ಬಹುವಿಟಪಿ ಗಿರಿಧರಣಿ ವಿವರ ಯುಗ ಪದುದಯ ವಿವೃತ ಚಿತ್ರ ಪುಂಕ ವೈಚಿತ್ರ್ಯ ವಿಪುಲ ಭುಜ ಶೈಲ ಮೂಲ ನಿಬಿಡ ನಿಪೀಡಿತ ರಾವಣ ರಣರಣಕ ಜನಕ ಚತುರುದದಿ ವಿಹರಣ ಚತುರ ಕಪಿಕುಲಪತಿ ಹೃದಯ ವಿಶಾಲ ಶಿಲಾತಲ ಧಾರಣ ದಾರುಣ ಶಿಲೀಮುಖ ಅಪಾರ ಪಾರಾವಾರ ಪರಿಕಾ ಪರಿವೃತ ಪರಪುರ ಪರಿಸೃತ ದವದಹನ ಜವನ ಪವನ ಭವ ಕಪಿವರ ಪರಿಶ್ವಂಗ ಭಾವಿತ ಸರ್ವಸ್ವದಾನ ಅಹಿತ ಸಹೋದರ ರಕ್ಷ ಪರಿಗ್ರಹ ವಿಸಂವಾದಿ ವಿವಿಧ ಸಚಿವ ವಿಪ್ರಲಂಬ ಸಮಯ ಸಂರಂಭ ಸಮುಜೃಂಭಿತ ಸರ್ವೇಶ್ವರ ಭಾವ ಸಕೃತ್ ಪ್ರಪನ್ನ ಜನ ಸಂರಕ್ಷಣ ದೀಕ್ಷಿತ ವೀರ ಸತ್ಯವ್ರತ ಪ್ರತಿಶಯನ ಭೂಮಿಕಾ ಭೂಷಿತ ಪಯೋಧಿ ಪುಲಿನ ಪ್ರಳಯ ಶಿಖಿ ಪರುಷ ವಿಶಿಕ ಶಿಖಾ ಶೋಷಿತ ಕೂಪಾರ ವಾರಿಪೂರ
ಪ್ರಬಲ ರಿಪುಕಲಹ ಕುತುಕ ಚಟುಲ ಕಪಿಕುಲ ಕರತಲ ತುಳಿತ ಹೃತ ಗಿರಿ ನಿಕರ ಸಾಧಿತ ಸೇತುಪಥ ಸೀಮಾ ಸೀಮಂತಿತ ಸಮುದ್ರ ಧೃತಗತಿ ತರುಂ ಮೃಗವರೂತಿನಿ ನಿರುದ್ಧ ಲಂಕಾವರೋಧ ವೇಪತುಲಾಸ್ಯ ಲೀಲೋಪದೇಶ ದೇಶಿಕ ಧನುರ್ಜ್ಯಾಘೋಷ ಗಗನಚರ ಕನಕ ಗಿರಿ ಗರಿಮದರ ನಿಗಮಮಯ ನಿಜ ಗರುಡ ಗರುದನಿಲ ಲವಗಳಿತ ವಿಷವದನ ಶರಕದನ ಅಕೃತ ಚರವಣ ಚರರಣ ಕರಣ ವೈಲಕ್ಷ್ಯ ಕೂಣಿತಾಕ್ಷ ಬಹುವಿಧ ರಕ್ಷೋ ಬಲಾಧ್ಯಕ್ಷ ವಕ್ಷ ಕವಾಟ ಪಾಟನ ಪಟಿಮ ಸಾಟೋಪ ಕೋಪಾವಲೇಪ ಕಟುರಟ ದಟ ನಿಟಂಕೃತಿ ಚಟುಲ ಕಠೋರ ಕಾರ್ಮುಕ ವಿಶಂಕಟ ವಿಶಿಕ ವಿತಾಡನ ವಿಘಟಿತ ಮಕುಟ ವಿಹ್ವಲ ವಿಶ್ವಕಸ್ತನಯ ವಿಶ್ರಮ ಸಮಯ ವಿಶ್ರಾಣನ ವಿಖ್ಯಾತ ವಿಕ್ರಮ ಕುಂಭಕರ್ಣ ಕುಳಗಿರಿ ವಿದಳನ ದಂಬೋಳಿ ಭೂತ ನಿಶಂಕ ಕಂಕ ಪತ್ರ ಅಭಿಚರಣ ಕುತವಕ ಪರಿಚರಣ ವಿಘಟನ ಸರಬಸ ಪರಿಪತದ ಪರಿಮಿತ ಕಪಿಬಲ ಜಲದಿ ಲಕರಿ ಕಲಕಲರವ ಕುಪಿತ ಮಗವಜಿ ದಬಿಖಣನ ಕೃದನುಜ ಸಾಕ್ಷಿಕ ರಾಕ್ಷಸ ದ್ವಂದ್ವ ಯುದ್ಧ ಅಪ್ರತಿದ್ವಂದ್ವ ಪೌರುಷ ತ್ರಯಂಬಕ ಸಮಧಿಕ ಘೋರಾಸ್ತಾಡಂಬರ ಸಾರಥಿ ಹೃತರಥ ಸತ್ರಪ ಶಾತ್ರವ ಸತ್ಯಾಪಿತ ಪ್ರತಾಪ ಶಿತಶರಕೃತ ಲವಣ ದಶಮುಖ ಮುಖ ದಶಕ ನಿಪತನ ಪುನರುದಯ ದರಗಳಿತ ಜನಿತ ದರ ತರಳ ಹರಿಹಯನಯನ ನಳಿನವಣ ರುಚಿ ಖಚಿತ ನಿಪತಿತ ಸುರತರು ಕುಸುಮ ವಿತತಿ ಸುರಭಿತ ರಥಪಥ ಅಖಿಲ ಜಗದಧಿಕ ಭುಜ ಬಲವರ ಬಲ ದಶಲಪನ ಲಪನ ದಶಕ ಲವಣ ಜನಿತ ಕದನ ಪರವಶ ರಜನಿಚರ ಯುವತಿ ವಿಲಪನ ವಚನ ಸಮ ವಿಷಯ ನಿಗಮ ಶಿಖರ ನಿಕರ ಮುಖರ ಮುಖ ಮುನಿವರ ಪರಿಪಣಿತ ಅಭಿಗತ ಶತಮಕ ಹುತವಹ ಪಿತೃಪತಿ ನಿರ್ಋತಿ ವರುಣ ಪವನ ದಣದ ಗಿರಿಶ ಮುಖ ಸುರಪತಿ ನುತಿ ಮುದಿತ ಅಮಿತ ಮತಿ ವಿಧಿ ವಿದಿತ ಕಥಿತ ನಿಜ ವಿಭವ ಜಲಧಿ ಪೃಷತಲವ ವಿಗತ ಭಯ ವಿಬುಧ ವಿಬೋಧಿತ ವೀರ ಶಯನ ಶಾಯಿತ ವಾನರ ಪೃತ ನೌಗ ಸ್ವಸಮಯ ವಿಘಟಿತ ಸುಘಟಿತ ಸಹೃದಯ ಸಹಧರ್ಮಚಾರಿಣೀಕ ವಿಭೀಷಣ ವಶಂವದೀಕೃತ ಲಂಕೈಶ್ವರ್ಯ ನಿಷ್ಪನ್ನ ಕೃತ್ಯ ಕಪುಷ್ಪಿತ ರಿಪುಪಕ್ಷ ಪುಷ್ಪಕ ರಭಸಗತಿ ಗೋಷ್ಪದೀಕೃತ ಗಗನಾರ್ನವ ಪ್ರತಿಜ್ಞಾರ್ನವತರಣ ಕೃತ ಕ್ಷಣ ಭರತ ಮನೋರಥ ಸಂಹಿತ ಸಿಂಹಾಸನಾದಿರೂಢ ಸ್ವಾಮಿನ್ ರಾಘವ ಸಿಂಹ ಹಾಟಕ ಗಿರಿ ಕಟಕ ಲಹಡ ಪಾದ ಪೀಠ ನಿಕಟ ತಟ ಪರಿಲುಟಿತ ನಿಖಿಲ ನೃಪತಿ ಕಿರೀಟ ಕೋಟಿ ವಿವಿಧ ಮಣಿಗಣ ಕಿರಣ ನಿಕರ ನೀರಾಜಿತ ಚರಣ ರಾಜೀವ ದಿವ್ಯ ಭೌಮಾಯೋಧ್ಯಾದಿ ದೈವತ ಪಿತೃವದ ಕುಪಿತ ಪರಶುಧರ ಮುನಿ ವಿಹಿತ ನೃಪಹಣನ ಕದನ ಪೂರ್ವಕಾಲ ಪ್ರಭವ ಶತಗುಣ ಪ್ರತಿಷ್ಠಾಪಿತ ಧಾರ್ಮಿಕ ರಾಜವಂಶ ಶುಭ ಚರಿತ ರಥ ಭರತ ಕರ್ವಿತ ಗರ್ವ ಗಂಧರ್ವ ಯೂತ ಗೀತ ವಿಜಯ ಗಾತಾ ಶತ ಶಾಸಿತ ಮತುಸುತ ಶತ್ರುಘ್ನ ಸೇವಿತ ಕುಶಲವ ಪರಿಗೃಹೀತ ಕುಲಗಾತಾ ವಿಶೇಷ ವಿಧಿವಶ ಪರಿಣಮದ ಮರ ಪಣಿತಿ ಕವಿವರ ರಚಿತ ನಿಜ ಚರಿತ ನಿಬಂಧನ ನಿಶಮನ ನಿರ್ವೃತ ಸರ್ವಜನ ಸಮ್ಮಾನಿತ ಪುನರುಪಸ್ಥಾಪಿತ ವಿಮಾನವರ ವಿಶ್ರಾಣ ಪ್ರೀಣಿತ ವೈಶ್ರವಣ ವಿಶ್ರಾವಿತ ಯಶ ಪ್ರಪಂಚ ಪಂಚತಾಪನ್ನ ಮುನಿಕುಮಾರ ಸಂಜೀವನಾಮೃತ ತ್ರೇತಾಯುಗ ಪ್ರವರ್ತಿತ ಕಾರ್ತಯುಗ ವೃತ್ತಾಂತ ಅವಿಕಲ ಬಹು ಸುವರ್ಣ ಹಯಮಕ ಸಹಸ್ರ ನಿರ್ವಹಣ ನಿರ್ವರ್ತಿತ ನಿಜ ವರ್ಣಾಶ್ರಮ ಧರ್ಮ ಸರ್ವಕರ್ಮ ಸಮಾರಾಧ್ಯ ಸನಾತನ ಧರ್ಮ ಸಾಕೇತ ಜನಪದ ಜನಿಧಣಿಕ ಜಂಗಮ ತದಿ ಜರ ಜಂತು ಜಾತ ದಿವ್ಯ ಗತಿ ದಾನ ದರ್ಶಿತ ನಿತ್ಯ ನಿಸ್ಸೀಮ ವೈಭವ ಭವತಪನ ತಾಪಿತ ಭಕ್ತ ಜನ ಭದ್ರ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಭದ್ರ ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಪುನಸ್ತೆ ನಮಃ
श्रीरामभद्र नमस्ते नमस्ते पुनस्ते नमः नमस्ते नमस्ते पुनस्ते नमः चतुर्मुखेश्वरमुखैः पुत्रपौत्रादिशालिने नमः सीतासमेताय रामाय गृहमेदिने कविकतकसिंहकथितं कठोरसुकुमारगुम्बगम्भीरं भवभयभेषजमेतत् पठत महावीरवैभवं सुधियः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः इति श्रीरघुवीरगद्यं सम्पूर्णं श्रीसद्गुरुचरणारविन्दार्पणमस्तु।